ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு வாழை விருந்து. இன்னைக்கு நம்ம வாழைத்தண்டு வச்சு மசால் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 200 கிராம் கடலைப்பருப்பை 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அதை அரைச்சிக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். ஒரு 10 நம்பர் பூண்டு எடுத்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக இஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற கடலைப்பருப்பை தண்ணி எதுவும் இல்லாமல் ட்ரை ஆக்கிட்டு இதில் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். இப்போ இதை நைஸாக அரைச்சிட்டு வராமல் ஒரு 60% மட்டும் நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சம் பருப்பாக இருந்தால் தான் வடை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ ஒரு 2 கைப்பிடி அளவு வாழைத்தண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். லைட்டாக பிழிஞ்சிட்டு சேர்த்திக்கலாம். நம்ம வாழைத்தண்டை கட் பண்ணுறப்ப தண்ணியில் போடுவோம் இல்லையா, அந்த தண்ணியை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் அதை புழிஞ்சு எடுத்துக்கிறோம். ஒரு பாதி வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா, இது ரெண்டுத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். அப்புறம் ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வடை செய்கிறதுக்கு தேவையான பருப்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நம்ம தட்டுறப்போ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். உடையாம நல்லாவே வருது. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சதும் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து தட்டி நம்ம எண்ணெயில் விட்டுடலாம். ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் மீடியம் சைஸில் தட்டி விடுங்க. அப்போ தான் வடை நல்லா வேகும், மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ எல்லாத்தையும் தட்டி போட்டாச்சு. இப்போ அதை கொஞ்ச நேரம் கழித்து எல்லாத்தையும் திருப்பி விடலாம். அப்போ தான் ஈவனாக 2 சைடும் நல்லா வேகும். அவ்வளோதான், நம்மளோட சூடான மொறுமொறுன்னு வாழைத்தண்டு மசால் வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.